ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டுருவோம். யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஸோ இன்றைக்கி கிளாஸோட டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் விசிட். ஹோம் விசிட் மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் கேட்டு நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பேஷண்ட் நம்ம அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போது இந்த சிஸ்டர், உங்கள் பேர் சொல்லுங்கள் சிஸ்டர். ஜெனிஷா சிஸ்டர். ஜெனிஷா சிஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி உடனே ஓடி போனேன்னு வச்சுங்க. அங்கே இருக்கிறது பாம்பா, பூரானா, யானையா, புலியா, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ ஜெனிஷா சிஸ்டர் நான் என்ன கேட்பேன், சிஸ்டர் எந்த இடத்துல வந்துச்சு சார்? என்னுடைய பெட்ரூமுக்கு வந்திருக்கு. அப்போ பெட்ரூமில் எந்த இடத்துல இருக்குது? அது கட்டில் கீழே இருக்குது. அது எப்படி இருக்குது சிஸ்டர்? அது எப்படி இருக்குது அப்படிங்க. அது வந்து நீளமாக இருக்குது சார், ஒரு கயிறு மாதிரி இருக்குது. அது அசையுதா? ஆமாம் சார் அசையுது. அது வந்து உங்களை நீங்கள் பார்க்கும்போது ஓடுதா ஒடியுதா? இவ்வளோ டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம போகிறது என்னவாக இருக்கும்? பாம்புன்னு ஒரு ஐடியா கொண்டு வந்துடலாம். இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது வந்துருச்சு, அது சரி நான் வரேன் அப்படின்னு போனால் அங்கே இருக்கிறது யானையாக இருக்கும். நம்ம என்ன எடுத்துகிட்டு போயிருப்போம்? பாம்பு பிடிக்கிற குச்சி எடுத்துகிட்டு போயிருப்போம். ஸோ இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கணும். அப்போது நம்ம மெடிக்கல் சிஸ்டமில் ரொம்ப சிம்பிளாக அந்த டீட்டெயில்ஸை பிரிக்கிறதுக்கு நம்ம சிஸ்டம் வைஸாக பிரிக்கிறோம். நம்ம ஹியூமன் பாடியை ஆக்சுவலாக வந்து ஒன்றா தான் பார்க்கணும். ஆனால் இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சிஸ்டம் வைஸாக பிரிச்சுக்கிறோம். சிஸ்டம் வைஸாக பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நபரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இந்த சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு அந்த நோயை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்லாயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆளுக்கு வந்து காலில் முள் குத்திக்கிச்சு. அவர் நம்மளுக்கு ஹோம் விசிட்டில் கூப்பிட்றாரு. இப்போ நம்ம முள் குத்திக்கிச்சு, முள் குத்தி 2 நாள் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. நம்ம ஹோம் விசிட் என்ன பண்ணோம், முள் குத்தி 2 நாள் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸோடு நம்ம போகிறோம்னு வச்சுங்க. இப்போ நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 80 வயசாக இருக்கும். அவர் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பார். அப்போ முள் குத்தி 2 நாள் ஆகி டயபெட்டிக் பேஷண்ட் என்ன இருக்கும்? செப்டிக் ஆகிருக்கும். நம்ம அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணாமல் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நார்மல் முள் குத்துறதுக்கு ஒரு ஃபோர்செப்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா கால் செப்சிஸ் ஆகி நெக்ரோஸ் ஆகி பெரிய ட்ரெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டீட்டெயில் கலெக்ஷன் வந்து 3 லெவலில் நடக்கணும். ஃபஸ்ட்டு லெவலில் வந்து நம்ம ஃபோன் வருது பார்த்திங்களா, அப்போவே டீட்டெயில்ஸ் கேட்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் புதுசு அப்படின்றதால மக்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நம்ம எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல்ல மக்கள்கிட்டேருந்து வர்றது வந்து பாராட்டு கிடையாது, எதிர்ப்பு. நீங்கள் டோக்கனுக்கு 50 ரூபா கொடுத்துட்டு உள்ளே போங்க அப்படின்றதுக்கே முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தாங்களா, என்னது நாங்கள் ஓடி போயிடுவோமா, நாங்கள் டாக்டரே பார்க்கல அதுக்குள்ளே ஃபீஸ் கேட்குறீங்களா அப்படின்வாங்க. ஆனால் இப்போ வந்து அது என்ன ஆயிடுச்சு, ரொட்டீன் ஆகிடுச்சு. அப்போது முதல்ல எப்பயுமே ஒரு விஷயத்தை சந்திக்கும் போது மக்கள்கிட்டேருந்து எதிர்ப்பு வரும். நீங்கள் மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்த உடனே நீங்கள் வந்து ஐயோ திட்டுறாங்க அந்த மாதிரி எமோஷனல் ஆகக்கூடாது. ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் ஒரு கருவி, அவ்வளோதான். அந்த கருவி வந்து அந்த கருவிக்கு உணர்ச்சிகள்லாம் போட்டு ரொம்ப கொண்டு வச்சு வந்தீங்கன்னா அது எதுக்காக ஆரம்பிச்சோன்றது மறந்து போயிடும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு லெவலில் நம்ம கேட்கும்போது, ஃபோன்லேயே நீங்கள் கேட்கும்போது என்னம்மா இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, இதான் ஃபஸ்ட்டுக்கு பதில் வரும். அவங்கன்னா ஃபோன் பண்ணால் உடனே டாக்டர் வந்து பார்க்கணும், 2 ஊசி போடணும், சரியாகணும். இன்னும் மக்கள் அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. உலகத்தில் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது நான் உங்களுக்கு முதலே நம்ம அதுக்கு அட்வான்ஸாக நம்ம போயிடணும். மக்கள் இப்படி தான் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அது ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி போயிட்டு உங்களுக்கு சில கேள்விகள் கேட்குறோமா, ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து அதுக்கு பதில் பொறுமையாக சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சால் தான் நாங்கள் வரும்போது என்னென்ன திங்ஸ் கொண்டு வருவோம், என்ன மாதிரி பேஷண்ட்ஸை பார்க்க போகிறது எங்களுக்கு தெரியும். டாக்டர்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்டுட்டு தான் பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற வார்த்தையை முதலே சொல்லிவிடுங்க. இதுக்கு டைம் ஆகுன்றது சொல்லிவிடுங்க. முதல்ல ஃபோன் பண்ணாங்கன்னா, இப்போ கால்லாம் வருது இல்லையா, முதல்ல ஃபோன் பண்ணாங்கன்னா சார் பேங்க் லோன் இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா டக்குன்னு கட் பண்ணிவிடுவோம். இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா, சார் நாங்கள் வந்து பேங்க் லோன் பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறோம், உங்கள்கிட்ட 2 நிமிஷம் டைம் இருந்தால் இப்போ சொல்லுங்கள், நாங்கள் இப்போ பேசுகிறோம், இல்லை நீங்கள் இன்னொரு டைம் கொடுங்க சார் நாங்கள் பேசணும், ஓகேம்மா எனக்கு 6 மணிக்கு கால் பண்ணுங்கள். 2 ஒரே விஷயந்தான், ஆனால் அணுகிற விதம் வந்து மாறுது. ஒரு ஆள் எடுத்தோன்னே என்ன சொல்கிறாரு, சார் நாங்கள் வந்து ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னா நான் கட் பண்ணி விட்ருவோம். அப்போ இன்னொரு 2வது தடவை சார் நாங்கள் ஐசிஐசிஐ கால்லேருந்து பேசுகிறோம், உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் டைம் இருக்குமா, நான் சில விவரங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும், இப்போ டைம் வந்து நான் இப்போ சொல்கிறேன், இன்னொரு டைம் கொடுங்க சார் நான் பேசுகிறேன் அப்படின்னா ஓகே 6 o'clock ஓபி ஃப்ரீயான நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ அந்த கால் எங்கேஜ்மெண்ட் மாறுது இல்லையா, இதை தான் நம்ம முன்னாடியே செய்யணும். இதை தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம அதை பண்ணுறதோட அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்ன்றதை உங்களால் அபிமானம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. இது டோக்கனில் ஆரம்பித்து லேபில் வர்றதுலேருந்து எல்லாமே நீங்கள் ஊசி போனால் டக்குன்னு ஊசி குத்துறது போல் அம்மா ஊசி குத்த போகிறேன், அந்த ஊசி குத்தும்போது லேசாக வலி இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, ட்ரை பண்ணுறேன். ஒரு ஆள் ஒபீஸாக இருக்காங்க, டேரெக்டாக போய் குத்துறது போல் அம்மா உங்கள் கை கொஞ்சம் குண்டாக இருக்குது, நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்குறேன், வெயின் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு ரொம்ப பெயின் தான் சொல்லுங்கள், நான் நிறுத்திட்டு வேறு மாதிரி ஆக்ஷன் கூட பண்ணிக்கலாம் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா பேஷண்ட் அலர்ட் ஆகிடுவாங்க. இதுதான் ஒரே ஃபார்முலா, ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்குள்ள ஒரே ஃபார்முலா தான். நான் சொன்னால இந்த கால் வருது இல்லையா, அதே மெத்தட் தான்.
அப்போ ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது. நோயாளி யார், அவங்க பேர், அவங்களோட வயசு, அவங்க ஆண் பாலா பெண் பாலா, 2வது அவங்களோட அட்ரஸ், வீடு எங்கே இருக்குது, அவங்களுக்கு யார் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, கால் பண்ணுறவங்களுடைய இது, அவங்க பொண்ணு கால் பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கால் பண்ணுவோம், சில சமயம் 3வது வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க, நீங்கள் போகிறதுல யாருமே இருக்க மாட்டாங்க, வீடு மூடி இருக்கும். ஸோ கால் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸை கேட்டுக்க போகிறீங்க. இது அந்த லெவலில் நடக்கும். செகண்ட் லெவலில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதே டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேஷண்ட் கிட்டே போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சில இது ஆமாங்க சொல்ல மறந்துட்டேன், இது வேறு மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்வாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒருத்தர் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். 3வது லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் இங்கே வருதில்லை, எங்கள் கிட்டே வருதில்லை, நாங்கள் வந்து அதை அலைன்மெண்ட் பண்ணுவோம். இதை 3 கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்து ஹோம் கேர் வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபெசிலிட்டியாக மாறும். இது கோயில்பேட்டில் இல்லவே இல்லை, 0. இதுக்கு யாரும் காம்படிட்டர்ஸ் கிடையாது. இப்போ ஆம்புலன்ஸ்னால் இங்கே 0 காம்படிட்டர் இருக்காங்க, அங்கே ஒரு காம்படிட்டர், இங்கே ஒரு, இது வந்து காம்படிட்டரே கிடையாது. ஆனால் இந்த கேரை வந்து பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு போகணும். நீங்கள் தப்பாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த ஹோம் கேர் வந்து ஈஸியாக உடஞ்சிரும். இந்த ஐடியாவே வந்து பிரேக் ஆகிடும். நம்ம கரெக்டாக கொண்டு போகல அப்படின்னா இது யாருமே கிடையாது இல்லையா, அப்போ பிரேக் ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்போ அதை பர்ஃபெக்டாக கொண்டு போகிறதுக்கான வழிகளை தான் இதில் கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து இதில் பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை கேட்குது. இது எல்லாமே உங்கள் ட்ரைவ்லேயே இருக்குது, இது எதுவும் புதுசு இல்லை. உங்கள் ட்ரைவில் ஹோம் கேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் எல்லாமே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நேம், ஏஜ், ஜெண்டர், அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. காண்டாக்ட் நம்பர் கூட காண்டாக்ட் பர்சன் நம்ம சேர்த்து எழுதிக்க போகிறோம். ஏன்னா சம்டைம்ஸ் பேஷண்ட்டே காண்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை அவங்க ரிலேட்டிவ் யாராவது காண்டாக்ட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது டேட் அண்ட் டைம், எந்த டேட் அவங்க நம்ம போக போகிறோம், சரிங்களா, டேட் அண்ட் டைம் ஆஃப் விசிட் இது. ஸோ எந்த டேட் நம்ம போக போகிறோம், என்ன டைமுக்கு நம்ம போக போகிறோன்றது மென்ஷன் பண்ணிவிடுங்க. 2வது உள்ளது. அப்போது இன்றைக்கி பேஷண்ட் கால் பண்ணுறாங்க, எங்கள் அப்பாவுக்கு வந்து நாளைக்கு ட்ரெஸ் இங்கே வரணும்னு சொன்னாங்கன்னா டேட் அண்ட் டைம் நோட் பண்ணிக்கலாம். 3வது வந்து சீஃப் கம்ப்ளைண்ட். சீஃப் கம்ப்ளைண்ட் என்ன அர்த்தம், முக்கியமான கம்ப்ளைண்ட், எதுக்காக அவங்க நம்மளுக்கு கால் பண்ணுறாங்கன்றத 3வது காலத்தில் நம்ம எழுத போகிறோம். ஸோ சீஃப் கம்ப்ளைண்ட், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே எழுதுங்க. உங்களுக்கு தமிழில் இங்கிலீஷில் வரலாலும் பரவாயில்ல, தமிழில் கூட எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. இல்லை தமிழ் இங்கிலீஷ்லாம் கான்ஃபிடென்ட் கிடையாது, ஆனால் கரெக்டாக எழுதணும், சரிங்களா, கரெக்டான விஷயத்தை எழுதணும். இங்கிலீஷில் ஏன்னா வலது கால் வலியில் வலிக்காக வர சொல்லியிருக்காங்க, முதுகு தண்டில் வலிக்காக வர சொல்லியிருக்காங்க, வலது காலில் புண்ணுக்காக வர சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக அவங்க கம்ப்ளைண்ட், பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களோ அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் எழுதிக்க போகிறீங்க. 4வது வந்து அந்த கம்ப்ளைண்ட் பற்றின சில விவரங்களை கேட்டுக்க போகிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் சில விவரங்கள் இருக்குது. இப்போ வலின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, நம்ம என்னென்ன கேட்கலாம், இந்த சாக்ரெட் ஸ்கோர் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, எந்த இடத்துல வலிக்குது, எப்படி ஆரம்பிச்சது, வலி கூட்டிகிட்டே இருக்கா குறையுதா, என்ன பண்ணால் அதிகமாகுது, என்ன பண்ணால் குறையுது, அந்த மாதிரி விவரங்கள். ஒரு புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணு எப்படி ஏற்பட்டுச்சு, அதுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க, அந்த புண்ணு இப்போ வளர்ந்துருக்கா குறைஞ்சிருக்கா, புண்ணு வலி கொடுக்குதா இல்லையா, சீழ் வருதா இல்லையா, இந்த மாதிரி நம்மளுக்கு பேசிக்கான விஷயங்கள். இது ஒன்றும் தனித்தனியான கிளாஸ்லாம் இல்லை. நம்ம அந்த புண்ணுனா புண்ணு அப்படின்னு முடிக்கிறது இல்லை, அந்த புண்ணு எப்படி ஏற்பட்டுச்சு, கீழே அடிப்பட்டால் ஏற்பட்டுச்சா தன்னால் ஏற்பட்டுச்சா, இது ஒன்று. புண்ணு வந்து அதிகமாகுதா குறையுதா, புண்ணு செப்டிக் ஆகுதா, புண்ணால் வேறு ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அதுக்கு எதாவது மாத்திரை சாப்பிட்றாங்களா, இதான் தடவை புண்ணு வந்திருக்கா, இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி புண்ணுகள்லாம் வந்திருக்கா, இந்த மாதிரி சில விஷயங்கள். இது பேசிக்கான விஷயத்தை நீங்கள் கேட்டுங்க. இந்த பேசிக்கான விஷயத்தை டீட்டெயில்ஸ் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் வருவாங்க. நீங்கள் கேட்கும் போது இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டுட்டாலே போதும். அடுத்து பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னா முதல்ல இருந்தால் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, அப்போ என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்திருக்காங்க, ப்ரெஷரு, சுகரு, தைராய்டு, கொலஸ்ட்ரால், முக்கியமாக வந்து சில விஷயங்கள், அதாவது சுகர் முக்கியமானது, ப்ரெஷர் முக்கியமானது, கொலஸ்ட்ரால் முக்கியமானது, தைராய்டு முக்கியமானது. அப்புறம் வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் வேறு ஏதாவது நோய்க்காக அவங்க அட்மிட் பண்ணி இப்போ மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்களா, இல்லை மாத்திரை எடுத்து நிறுத்திட்டாங்களா, மாத்திரை நிறுத்தியிருப்பாங்க அது. அப்புறம் கரண்ட்டாக என்னென்ன மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, கரண்ட் மெடிசன்ஸ் நீங்கள் கேட்டுக்குங்க, டீட்டெயில்ஸ் அங்கே போய் ஃபில் பண்ணிக்கோங்க. கரண்ட் மெடிசன் நிறைய பேருக்கு இந்த மருந்து பேர்லாம் சொல்ல தெரியாது, த்ரூ ஃபோன் உங்களால் கேட்க முடியாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபோனில் கேட்கணும் அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணிவிட்டு கரண்ட் மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, நம்ம சுகருக்கு எடுக்கிறோமா,